ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களோடு வாழ்ந்து மரணித்திருக்கிற ஒரு சகோதரருடைய ஜனாசா தொழுகையிலேயும் அவருடைய ஜனாசா من أحب أن يبقى ليطيل الدعاء فهو خير من أحب أن يبقى ليطيل الدعاء فهو خير ومن لم يدرك معنا صلاة الجنازة يستطيع الصلاة الآن رحم الله موتاكم جميعا. எங்களோடு வாழ்ந்து மரணித்திருக்கிற ஒரு சகோதரருடைய ஜனாசா தொழுகையிலேயும் அவருடைய ஜனாசா நல்லடக்கத்திலேயும் நாங்கள் கலந்து கொண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இது போன்ற மையவாடிகளுக்கு வருகிற பொழுதோ முக்கியமான ஒரு துஆவை ஓதுமாறு எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எம்மில் எத்தனை பேருக்கு அந்த துஆ பாடமில்லையோ தெரியாது. பாடமில்லாத சகோதரர்கள் பார்த்தாவது அந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய இந்த கபருவாசிகளே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். இந்த சகோதரர் முந்திவிட்டார், இந்த ஜனாசா முந்திவிட்டது. நாங்கள் பிந்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் லைனிலே காத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்று இரவு என்னுடைய மரணம் ஏற்படலாம், நாளை காலை ஏற்படலாம், நாளை மறுதினம் ஏற்படலாம், அடுத்த வாரம் ஏற்படலாம், அடுத்த வருடம் ஏற்படலாம். ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு எந்த இடத்திலே மரணிக்க போகிறது, எதை சம்பாதிக்க போகிறது. ஒமா தத்ரி நஃப்சும் பிஐ அர்லின் தமூத். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதோ எவ்வாறான நிலைமையில் எனக்கு மரணம் ஏற்படும், எந்த இடத்திலே நான் மரணிப்பேன், எவ்வாறான சிச்சுவேஷனிலே என்னுடைய மௌத்து இடம்பெறும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து அந்த துஆவிலே சொல்லுகிறார்கள், அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா. உங்களுக்கும் எங்களுக்குமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆஃபியத்தை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்களே. எனவே இந்த சகோதரருடைய இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் நபிகளார் சொன்ன இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகளார் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு விட்டு அதற்கு பின்னால் நடைபெறுகிற இந்த தஃபன், இந்த நல்லடக்கத்திலேயும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு 2 கீராத்துடைய நன்மைகள் இருக்கின்றன என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே. வமல் கீராத்து யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதரே, கீராத் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், பிரமாண்டமான அந்த உஹது மலை அளவு 2 நன்மைகள் எமக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறான நன்மைகளை பெற்ற சமூகமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டால் இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலூ லஹு தஸ்பீத். உங்களுடைய சகோதரருக்காக, இந்த ஜனாசாவுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஸலூ லஹு தஸ்பீத். அவருக்கு நாளைக்கு மறுமை நாளையில் கேட்கப்படுகின்ற அந்த கேள்விகளிலே எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், எந்த தடங்களும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையான தன்மையை யா அல்லாஹ் நீ அவருக்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல். அடக்கப்பட்ட நேரத்திலே இருந்து அவருக்கான கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு விடுகிறது என்ற செய்தியை நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகம் என்பது எமக்கு நிரந்தரமானது கிடையாது. அதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த நாங்கள் வெறுமனே 30 வயது தான் எமது காலமாக இருக்கும். சிலருக்கு 45 வருட காலம் இருக்கலாம், சிலருக்கு 50 வருட காலம் இருக்கலாம். இந்த சகோதரருக்கு 74 அல்லது 75 வயதிலே இவர் மரணித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் போன்று தொழில் நிமித்தமாக இந்த நாட்டிலே வந்து அவர் மரணிக்கவில்லை. வெறுமனே தன்னுடைய மகனாரை சந்திக்க வந்திருக்கிறார். விசிட்டிலே வந்த சகோதரர், அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு சம்பவம் அவருடைய மரணத்தை இங்கே சம்பவிக்க வைத்திருக்கிறது.
அல்லாஹு அக்பர். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எங்கேயோ மரணிக்கப் போகிறோம். இதுதான் இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட இருக்கிற நியதி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறானா இல்லையா? இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த தேதி வருமாக இருந்தால் ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது. காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ரமதான் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறது. ரமதானிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிறைய அமல்களை செய்தோம். 30 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த வருடம் எமக்கு தந்தால் 30 நாட்களும் நோன்பு நோற்றோம், குர்ஆனை ஓதினோம், ஹதீஸ்களை வாசித்தோம், நிறைய நல்ல அமல்களை புரிந்தோம். ஆனால் ரமதான் கழித்து அந்த பெருநாளுடைய தினத்தன்று எத்தனையோ பேர் அந்த சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலையிலே தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய காலத்திலே சஹரை செய்துவிட்டு அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு பள்ளிக்கு சென்று விட்டால் பள்ளி ஃபுல்லாக நிறைய சகோதரர்கள் அங்கே தொழுவதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லது நேற்று இந்த சுபஹுடைய தொழுகையுடைய நிலைமையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சஃபு கூட பூர்த்தியாகாத நிலைமைதான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் நிலைமையாக காணப்படுகிறது. அது இங்கேயாகவும் இருக்கலாம் அல்லது நாட்டிலேயாகவும் இருக்கலாம். எனவே நாங்கள் சீசனலி இபாதத் செய்யக்கூடிய சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. வெறுமனே ரமதானிலே மாத்திரம்தான் நாங்கள் இபாதத் செய்வோம். ரமதானிலே இபாதத்து செய்துவிட்டால் ஏனைய காலங்களிலே நாங்கள் இபாதத்து செய்ய தேவையில்லை என்ற ஒரு மோசமான மனப்பாங்கை நாங்கள் கொண்டிருக்க கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதான் என்பது ஏனைய 11 மாதங்களுக்கும் நீங்கள் இபாதத்து செய்வதற்கான ஒரு வழிகாட்டி என்றுதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ரமதானிலே முழுமையாக நாங்கள் பாடங்களை படித்து இந்த ரமதானிலே முழுமையான பயிற்சிகளை பெற்று ஏனைய 11 மாதங்களிலும் எங்களுடைய இபாதத்துக்களை அல்லாஹுவோடு உள்ள தொடர்புகளை நாங்கள் அதிகம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்லா அன்ஹு. ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே மிகச் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய கடன் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அது விடயமாக நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், அது விடயமாக நீங்கள் தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நபிகளார் சொன்னார்கள், ஒரு கடன் இருக்கக்கூடிய ஒரு ஜனாசாவை நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகளார் பின்வாங்கிய வரலாறுகளையும் நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கடன் விடயத்திலே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து நடங்கள். நாளைக்கு மறுமை நாளையில் நானும் நீங்களும் சுவர்க்கம் சொல்வதற்கு குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதோ குடும்பத்தை பிரிந்து துண்டித்து வாழ்கிறானோ நாளைக்கு மறுமை நாளையில் அவன் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சிறிய பிரச்சனைகளுக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். தாத்தாவோடு, தங்கச்சியோடு, உம்மாவோடு, வாப்பாவோடு, ஏனைய சகோதரர்களோடு நாங்கள் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில்லறை பிரச்சனைகளை எல்லாம் தூக்கெறிந்து விட்டு அல்லாஹுக்காக நானும் நீங்களும் ஒன்று சேர்வோம். அல்லாஹுக்காக பழைய பிரச்சனைகளை எல்லாம் மறந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழ பழகிக்கொள்வோம். அதே போன்று எங்களுடைய குடும்பத்திலே நிறைய சகோதரர்கள் இருப்பார்கள், கஷ்டமான நிலைமையில் இருப்பார்கள். அவர்களுக்கு உங்களால் முடியுமான சில உதவிகளை செய்யுங்கள், சதக்காக்களை கொடுங்கள். அந்த சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக நாளைக்கு மறுமை நாளையில் உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம் இருக்கிறது என்ற செய்தியையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கத்தான் போகிறது. நீங்கள் செல்வாக்குள்ளவராக இருந்தாலும் சரி, பணம் படைத்தவராக இருந்தாலும் சரி, என்ன பெரிய பொருளாதாரம் உங்களிடத்தில் இருந்தாலும், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பெரும் உயரமான கோபுரங்களிலே நீங்கள் மரணத்துக்கு பயந்து ஒளிந்திருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை வருமாக இருந்தால், உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த தேதி வருமாக இருந்தால், நிச்சயமாக சத்தியமாக அந்த மரணம் வந்தே தீரும். அந்த வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த சக்ராத்துடைய மௌத், இந்த மரணத்தின் இறுதி தருவாய் என்பது நிச்சயமாக சத்தியமாக வந்து சேரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் எந்த மரணத்தை அஞ்சி நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், நிச்சயமாக சத்தியமாக அந்த மரணம் சம்பவிக்க இருக்கிறது. மரணத்தை பயப்படுவோம், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோம். இந்த மரணத்துக்கு அடுத்ததாக இருக்கிற ஆஹிராவுக்கான வாழ்க்கையை நாங்கள் தயார் செய்து கொள்வோம். இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதோ பிரச்சனை இல்லாத சமூகமாக, குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சமூகமாக, ஏனைய பொருளாதார விடயங்களில் அல்லாஹ்
அல்லாஹுடைய தூதனும் காட்டி தந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்த சமூகமாக, குறிப்பாக தொழுகையோடு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத சமூகமாக, ஜமாஅத்தோடு தொழக்கூடிய சமூகமாக, அல் குர்ஆனை ஓதக்கூடிய சமூகமாக, எமது பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் வளர்க்கக்கூடிய சமூகமாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சகோதரருக்காக முடியுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த பாசையிலே நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.